तस्यावत्तजनार्तियन्तु पितृत्वमन्येषु अविचारितोर्णम् संवेवतारसमन्निलभ्यं लक्ष्मीसमं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां सत्यां गुणसम्पदां शरणं बौद्धीतानां शरणोपमुनीश्वरं श्रीरङ्गनाथं नवोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीर्गं मधुरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरवोपहृज्यं वेदान्तदेशिकेन्द्रं प्रपद्ये श्रीमद्रङ्गशठारि सम्यग्विवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुराज्यजलजित्पादारवृद्धाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेदे रङ्गधुरीनशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीकेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं सुधाग्रं नारायणाद्वैतकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथे विजयकरमाश्रयामः श्रीमते श्रीमते श्रीवन्प्रभोः श्रीवेदान्तदेशीकेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीलक्ष्मीनृमधुपादुकासेवक श्रीवन्प्रभोः श्रीनारायणकेन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीवन्प्रभोः श्रीरङ्गनाथेन्द्रमहादेशिकाय नमः हिरण्यकशिपु என்னென்ன சமத்தெல்லாம் பிரகலாதாழ்வான் கொடுத்தா அதுல இருந்து பெருமாள் எப்படி அவங்களுக்கு உதவிக்கரம்ன்றதை பார்த்து பார்த்தோம். அதுல 6 ஸ்லோகம் வரை நேற்று பார்த்தோம். இன்னைக்கு 7வது ஸ்லோகம் சம்ருத்த தைத்திய பதிச்சோதித திக்கஜாதி தந்தாதி நாச பரிதோஷித பக்த டிப்ப பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீட்ச லக்ஷ்மீந்து அவதேகி கராவலம்பம். அவன் யானைகளை விட்டு இவன் பிரகலாதனை கொல்லப்பட்ட பார்த்தா சம்ருத்த கோபம் கொண்ட தைத்தியபதி ஒரு தடவை ஃபெயிலானா பரவாயில்ல, 2 தடவை ஃபெயிலானா பரவாயில்ல, இவன் என்னென்னலாம் பண்றானோ குழந்தைய கொலை பண்றதுக்கு எல்லாத்துலேயும் இவனுக்கு தோல்வி வருது. தோல்வி வந்ததுனால ஏற்பட்ட மனக்லேசம் கோபமாக மாறி சம்ருஷ்ட ருஷ்ட இல்ல சம்ருஷ்ட மிக்க கோபம் கொண்டவனாக சம்ருஷ்ட தைத்தியபதி அசுரர்களுடைய தலைவனான ஹிரண்யகசிபுவினாலே சோதித திக்கஜாதி தந்தாதிநாச திக்கஜங்களுடைய தந்தங்கள், அது பற்கள், ஆக்சுவலா ஆண் யானையுடைய பல்லு தான் தந்தம்னு சொல்லப்படுறது. அதனால தந்தாதிநாச பரிதோஷித அந்த நாசம் பண்ணதுனாலே பரிதோஷிக்கப்பட்ட பக்தடிம்ப பக்தனாகிற குழந்தையை உடையவன் எவனோ அவன் அதனுடைய சம்புத்தி. என்ன பரிதோஷம், எப்படி பரிதோஷம், அவன் எப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டான் பிரகலாதாழ்வான் அப்படின்னா, இவன் பிரார்த்திக்காதையே பெருமாள் இவனை காப்பாத்திடுவாரு. ஒரு அப்பாவா இருக்கிறவன் என்ன பண்ணுவா, பிள்ளைக்கு என்ன க்ஷேமம் வரும்ன்றத முன்கூட்டியே அப்பா நான் அதுக்கு தீர்மானம் பண்ணுவான். பிள்ளைக்கு என்ன கஷ்டம் வரும் அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம்ன்றத தகப்பனாக இருக்கிறவன் முன்கூட்டி நினைப்பான். ஆனா இவன் விஷயத்துல தகப்பன் தான் தப்பு பண்றான். லோகத்துல தகப்பனோட குணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன் காலத்துக்கு அப்புறம் கூட பிள்ளை எப்படி சோகப்படுவான், அவன் எதிர்காலத்துல க்ஷேமமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவன்கிட்ட கெட்ட குணங்கள் எல்லாம் வராம இருக்கு என்ன பண்ணணும், அவனுக்கு அனிஷ்ட நிவர்த்திக்கும் இஷ்ட பிராப்திக்கும் உண்டான காரியத்தை கேட்காம பண்றது என்பது தகப்பனுடைய. இப்போ குழந்தை பிறந்ததுனாலே அதை படிக்க வைக்கிறதுக்கு பணத்தை சேர்க்க ஆரம்பிப்பான் தகப்பனா இருக்கிறவன். அது மாதிரி ஒரு பெண் குழந்தை பிறந்துருக்குன்னா இப்ப பரவாயில்ல, எல்லாருக்கும் ஏற்கனவே ஐஸ்வர்யம் இருக்கு. அந்த காலத்துல ஒவ்வொரு வெள்ளி பாத்திரமா வாங்கி வைப்பா, ஒவ்வொரு நகையா வாங்கி வைப்பா. இது அப்பா அம்மாக்கள் தான் அது மாதிரி பண்ணுவா. இந்த விஷயத்துல விபரீதமாக இருக்கான் ஹிரண்யகசிபு. தகப்பன்ற எண்ணமே இல்லாம இருக்கான். உண்மையான தகப்பனான பூதானாம் யகா அவ்யய பிதா என்று சொல்லக்கூடிய பகவான் நமக்கு தகப்பனா இருக்கிறதுனால எந்தெந்த ஆபத்தெல்லாம் வருதோ தன் ஆசைச்ச பிரகலாதனுக்காக அவன் தனித்தனியா பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மொத்தத்தையும் பகவானே போக்கி வைக்கிறான்றதுனால இந்த அப்பா நமக்கு இப்படி அமைஞ்சாலும் உண்மையான பகவானான அப்பா நமக்கு இவ்வளோத்தையும் பண்ணி வைக்கிறானே என்று சந்தோஷிக்கப்பட்ட சந்தோஷம் அடைந்த பக்தடிம்ப பக்தனான குழந்தையை உடையவனே பக்தாபிபாலன விசித்திர விசேஷ தீட்ச. பகவானுடைய பிரவೃತ್ತಿயிலேயே அவனுடைய செயல்களையே ரொம்ப முக்கியமானது பக்த அபிபாலன விசித்திர விசேஷ தீட்சையை கொண்டவனாக இருக்குது. சகு பிரபன்ன ஜன
சம்ரக்ஷண தீட்சிதா. ஏற்கனவே அந்த 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 சுவாமி தேசியனுடைய திருவுள்ளத்தை மனசுல வச்சுருந்தா இந்த சம்போதனத்தை பயன்படுத்திருக்க. லக்ஷ்மி மமதேஹி கராவலம்பம். அப்படியும் அவன் மரணம் அடையில. திக்கஜங்களுடைய தந்தங்கள் உடஞ்சு போனதுதான் பிரயோஜனமாச்சு. அதுக்காக என்ன பண்ண அப்படின்னா, இவனை மலையினுடைய உச்சியிலிருந்து தள்ளிடலாம் அப்படின்னு அவன் எண்ணப்பட்டு சைலாகிர 8வது ஸ்லோகத்துல சைலாகிர பாக பதமான ஹிரண்ய டிம்ப சம்ரக்ஷணாய மிருதுபூத தராதிநாச தைத்யேந்திர புத்த ஹிருதயாசன மங்களாங்க லக்ஷ்மி மமதேஹி கராவலம்பம். சைலத்தினுடைய உச்சி, மலை உச்சி சைலாகிரம். சைலாகிர பாக பதமான, அதுல இருந்து இவனை கவுத்து கீழே தள்ளணும். அப்படி பதமான ஹிரண்ய டிம்ப, அப்படி தலைகீழாக மலை உச்சியிலிருந்து இவன் தள்ளப்பட்ட போது, ஹிரண்யனுடைய குழந்தை தள்ளப்பட்ட போது, சம்ரக்ஷனாய அவனை காப்பாற்றுவதற்காக மிருதுபூத தராதிநாத மென்மையாக்கப்பட்ட பூமியை உடையவனே, பூமிக்கு நாதனே, மென்மையான மன்மகள் கேள்வனே. பூமிக்கு காசின்யம்தான் சுபாவம். பூமி இருக்க திரியும் காற்றோடு அகல் விசும்பு திணிந்தமன் கிடந்த கடல். ஆழ்வார் பஞ்சபூதங்களுக்கு உண்டான தன்மையை சொல்லிட்டு வரும்போது திரியும் காற்றோடு அகல் விசும்பு திணிந்தமன் கிடந்த கடல் எரியும் தீ. எப்படியானால் அக்னின்னு சொன்னா அது ஊர்துவமுகமாக மேல் நோக்கித்தான் எரியுமோ, அது அக்னிக்கு சுபாவமோ, அது மாதிரி மண்ணு தானா இறுகிடும். ஒரு இடத்துல மண்ணை கொட்டி வைக்கும், அது தானா இறுகி போயிடும், திணிஞ்சு போகக்கூடிய மண். அப்படிப்பட்ட மண் மென்மையாயிற்று. ஏன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மண்மகளை மென்மையாக்கப்பட்ட மலையினுடைய உச்சியிலிருந்து தலைகீழாக தள்ளப்பட்ட ஹிரண்யனுடைய குழந்தையினுடைய சம்ரக்ஷணத்துக்காக கடினமான தன்னுடைய நிலையை விட்டு மென்மையான மண்மகள் கேள்வனே. தைத்யேந்திர புத்திர ஹிருதயாசன மங்களாங்க. அப்பயும் அவன் என்ன பண்ணா, பகவான தியானம் பண்ணிட்டே, கீழே விழும்போது கூட பகவான தியானம் பண்ணிட்டே வந்தான். தைத்யேந்திர திதேஹே புத்திரஹா மகாவீரியோ ஹிரண்யகசிபு. திதியனுடைய புத்திரன் மகாவீரியனான ஹிரண்யகசிபு. அந்த வம்சத்துல பிறந்தவாரெல்லாம் தைத்தியாள்னு பேரு. இந்திர சப்தம் இந்திரனை சொல்றது இல்லை. இந்திர சப்தம் சேஷ்டவாதி, உயர்ந்தவனை சொல்றது. அந்த திதியினுடைய வம்சத்துல பிறந்தவர்களிலே மகா பராக்கிரமசாலியாக இருந்தவன் தைத்தியேந்திரன். அவனுக்கு சரீரத்திலையும் பலம் அதிகம், அது மாதிரியாக வரபலமும் கொண்டவன் அவன். வரத்தினாலே பூன் கட்டின, பகவத் விஷயத்துல சொல்லும் போது என்ன பண்ணுவான்னா, அவன் வரபலத்தினாலே பூன் கட்டினவன் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக உலக்க கிராமத்துல அவுல் இடிக்கோ, அந்த உலக்கெல்லாம் எங்க ஜெனரேஷன் தெரியவே தெரியாது. எல்லாம் உலக்க அம்மி இதை வச்சுட்டு தான் தளிகள்லாம் பண்ணுவா. அவுல் இடிக்கிறது அது மாதிரி எதுக்கு இடிக்கிறதுனால இடிச்சு பண்ணக்கூடியது உலக்க. அந்த உலக்க சாதாரண மரத்துல பண்ண மாட்டார், நல்ல உயர்ந்த மரமாக இருக்கும். அதாவது தேக்கு மரம், அது மாதிரி நல்ல உயர்ந்த மரங்கள்ல தான் அந்த உலக்க பண்ணுவா. அந்த உலக்கையும் கூட ரெண்டு பக்கத்துலயும் நுனியில காப்பு கட்டுவா, மெட்டலால காப்பு கட்டுவா. ஏன்னா ஏற்கனவே எல்லா மரத்தாலேயும் உலக்க பண்ண முடியாது. அந்த உலக்கையே நல்ல ஸ்ட்ராங்கான மரத்துலதான் உலக்க பண்ண முடியும். அதுவும் இடிச்சு அந்த கீழ்பாகம் உடஞ்சி போய் அதுல இருந்து ஏதாவது கொஞ்சம் பிஞ்சு போய் அது அந்த இடிக்கிற மாவுல கலந்துட்டா கஷ்டம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அந்த நுனியில ரெண்டு பக்கமும் மெட்டலால இது பண்ணுவா, பூன் கட்டுறது அப்படின்னு பேரு. உலக்கைக்கு பூன் கட்டுறது, பூணுன்னு பேர் அதுக்கு. அது பணக்கார காலத்துல ஆச்சார காலத்துல செப்புல பண்ணுவா. அதாவது ஆச்சாரம் இல்லாதவா இரும்புல பண்ணிப்பா. பொதுவாக நல்ல இன்னொன்னு இரும்புன்னா தினப்படி உலக்கையை உபயோகப்படுத்த மாட்டோம். இரும்பு உபயோகப்படுத்தலாம், இடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் தப்பு இல்லை. சாஸ்திரத்துக்கு ஒன்றும் இதுல இரும்பு உலக்கனே வச்சிருப்பா. அப்பளாத்துக்கு இடிக்கிறதுக்குலாம் இரும்பு உலக்கம் தான் உபயோகப்படுத்துவா. இரும்பு தோஷம் இல்லை. ஆனா என்ன ஆகும்னா, அது தினப்படி உபயோகப்படுத்த மாட்டோம் உலக்கைய. அதனால என்ன ஆகும்னா, அது துருப்பிடிக்கும்ன்றதுக்காக செப்புல கூட வராங்க பூன் கட்டுவா. இவனுடைய உடம்பு எப்படி இருந்ததுன்னு பகவத் விஷயத்துல சொல்றா. வரபலத்தினாலே பூன் கட்டினது. ஏதோ பூவரச மரம்
புங்க மரம் இது மாதிரி மரத்துல உலக்கையே பண்ணும். உலக்கையே தேக்கு மரம், நல்ல காட்டு வாழை மரம், இது மாதிரி உயர்ந்த மரத்துலதான் உலக்கையே பண்ணுவா. அந்த உலக்கைக்கும் மெட்டலால பூன் கட்டுவா. அது மாதிரி இவன் உடம்பும் ரொம்ப உரப்பானவன், அந்த உடம்பு அப்படி வச்சிருந்தவன் வீரன். அது மாத்திரம் இல்லாத பூன் கட்டினா மாதிரி உரப்பான உலக்கைக்கு பூன் கட்டினா மாதிரியாக இவனுக்கு வரபலமும் இருந்தது. அதனால அவனை இந்திர சப்தத்தால தெரிஞ்சுக்க. அப்படிப்பட்டவன் புத்தி கட்டனாலே அதர்மத்துல புத்தி இருக்கிறதால அழிஞ்சான். இந்திர சப்தம் அதை சொல்றது. தைத்தியேந்திர புத்திர, அவனுடைய பிள்ளை, அவனுடைய ஹிருதயாசனம். பகவானுக்கு பிடிச்ச ஆசனம் எது என்று சொன்னால் மகான்களுடைய ஹிருதயம். பிரகலாதனுடைய ஹிருதயாசனம் மங்களாங்க. அதுல ஒரு திவ்ய திருமேனியோட அந்தர்யாமி அவதாரம் பண்ணவனே, பிரகலாதனுடைய ஹிருதயத்திலே திவ்யமங்கல விக்கிரகத்தோடு எழுந்தருள் இருந்தவனே, லக்ஷ்மி மமதேகி கராவலம்பம். அடுத்தது விஷ்ணு பிரபாவ பரிகீர்த்தன பத்த வைர தைத்யேந்திர பத்த சிசு பந்தன மோக்ஷஹேதோ க்ஷிப்தோர்ணவே தடமகாது கிருபயா தவைவ லக்ஷ்மி மமதேகி கராவலம்பம். சமுத்திரத்துல தூக்கி போனோம்னு ஆசைப்பட்டான். அதுக்கு கோபம் தானே இவன் இவ்வளவு பண்ணியும் அவன் விஷ்ணு பிரபாவத்தை கீர்த்தனம் பண்றத உடல. விஷ்ணு பிரபாவ பரிகீர்த்தன, விஷ்ணு பிரபாவத்தை கீர்த்தனம் இல்ல, பரிகீர்த்தனம், சங்கீர்த்தனம். எப்பையும் விஷ்ணுவினுடைய பிரபாவத்தை பரிகீர்த்தனம் பண்ணுவதனாலேயே பத்த வைரனானான், பிள்ளையிடத்திலே விரோதியானான். அப்படிப்பட்ட தைத்யேந்த பத்த, அப்படிப்பட்ட தகப்பனாலே ஒரு நாள் கட்டப்பட்டான். அதாவது கயத்தை போட்டு இரும்பு சங்கிலியை போட்டு பிரகலாதனானவன் கட்டப்பட்டான். தைத்யேந்திர பத்த சிசு பந்தன மோக்ஷஹேதோ, அப்படிப்பட்ட அந்த விலங்கிலிருந்து சங்கிலியிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவனுக்கு மோட்சத்துக்கு காரணமாக இருந்தவனே. க்ஷிப்தோர்ணவே, எல்லாரையும் பகவானுக்கு சம்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்திலிருந்தே விடுவிக்கிற பெருமாளுக்கு சங்கல்பத்தினாலே சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லி ஒரு இரும்பை உடைச்சு பிரகலாதனை வெளிக்கொண்டு வர்றது அதிசயமே இல்லை. சம்சாரத்திலேருந்து வெளில கொண்டு வர்றதுதான் அதிசயம். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் உங்கூர் வெண்ணாவுக்கே. அந்த பாசுரத்துக்கு ரெண்டு விதமாக இருக்கும். கிருஷ்ணாவதாரத்தை சொல்றதாக ஒண்ணு வச்சுக்கலாம். கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன், அவ வெண்ணையை திருடின போது முடிச்சு போடப்பட்ட சின்ன சின்ன கயராலே முடிச்சு போடப்பட்டு பெரிய கயராக்கப்பட்ட ஒரு கயரனாலே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு கிருஷ்ணனை சொல்லலாம். ஆனா கிருஷ்ணன்ற சப்தமோ யசோதங்கிற சப்தமோ குரல் என்கிற சப்தத்தையோ ஆழ்வார் பிரயோகம் பண்ணல. கண்ணினும் சிறுத்தாம்பினால் குரலிலே யசோதையாலே கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு பாசுரம் எழுதாத விட்டதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த கர்ம பாச பிரதிதா கவிகள் கயராக கர்மாவை சொல்ற வழக்கம் உண்டு. நாம பண்ண புண்ணிய பாவ கர்மாக்களையும் கயராக சொல்ற வழக்கம் உண்டு. அதால்தான் மதுரை வியாழ்வார் யசோதங்கிற சப்தத்தையோ கிருஷ்ணன் என்கிற சப்தத்தையோ யசோதையினாலே கண்ணின் சிறுத்தாம்பினாலே உரலிலே கட்டப்பட்ட கிருஷ்ணன் என்ற பதத்தை அவர் பிரயோகமே பண்ணல. கிருஷ்ணன் பதத்தையும் எடுத்துட்ட, கயறு அதாவது யசோதங்கிற பதத்தையும் எடுத்துட்ட, உரல் என்கிற பதத்தையும் அவர் பயன்படுத்தல. ஏனென்று சொன்னால் இது கவி சமயத்தினாலே 300 அர்த்தத்தையும் கொடுக்கட்டும். கண்ணினும் சிறுத்தாம்பினால் நம்மாலே பொறுத்து கொள்ள முடியாத, அதாவது அந்த கற்ற கயிறு கூட மென்மையா இருந்துச்சுன்னா உருத்தாது. முடிச்சு போட்டு கொடூரமான கயிறு அது. இந்த பல்பினை என்கிற கயிறு இருக்க பாஷிகாரனும் இதை கயராக சொல்ற. கர்ம பாச பிரதிதா கத்தியத்துல கர்மம் என்கிற சொல்லக்கூடிய ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய கயிற்றினாலே கட்டப்பட்டவன். அது கவிகள் சொல்றதுனாலதான் மதுரை வியாழ்வார் அப்படி பிரயோகம் பண்ண. அப்போ பெருமாள் என்ன பண்றான், மதுரை கவியாழ்வாரான என்ன கண்ணினின் சிறுத்தாம்பு என்று சொல்லக்கூடிய ஊழ்வினை என்கிற கயிற்றினாலே கட்டு உண்ண பண்ணவன், என்னை கட்டுண்ண பண்ணவன். அவனை விட அந்த கட்டிலிருந்து விடுவிக்கிறவன் நம்மாழ்வார். அப்போ
நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் வந்தா அவன் என்ன பண்றான், எவன் கட்டினானோ அவனே விடுவிச்சுடுறான். அப்போ இந்த சம்சாரம் என்கிற கட்டிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்னை கட்டினவன் பெருமாள், அதே எம்பெருமான கட்டை விட்டு விளக்க வச்சவன் இந்த சடகோபன். ஆகினால எனக்கு சடகோபனத்துல எனக்கு அதிகமாக அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அப்ப நான் உண்மையிலே எனக்கு போக்கியம் யாரு அதிகமாக இருக்கணும், என்னை கட்டினவனே அப்புறம் சர்வாபேபியோ மோட்ச விஷயாமின்னு சொல்லி அதை விளக்கினான். என்னை எவன் கட்டினானோ அதே பகவானை விளக்கினான், அது வேற விஷயம். ஆனா எப்ப விளக்கினான், நான் நம்மாழ்வார்னால தத்துவ ஞானம் பெற்று அவனை ஆசிரிச்சாவுக்கு. நம்மாழ்வார் இல்லாம போயிருந்தால், நம்மாழ்வார் திருவடி சம்பந்தம் எனக்கு இல்லாமல் போயிருந்தால் அவன் என் கட்டை அவுத்திருக்க மாட்டான். அதனால தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்று சாய்கிறார். அப்ப அத மாதிரியாக பாசமாக சொல்ற வழக்குண்டு. அப்படி சம்சார பாசத்தையே விடுவிக்கிற பெருமாள் பிரகலாதனை விடுவிச்சது அதிசயம் இல்லை. அப்படி பகவான் அவனுக்கு, ஆனாலும் அவனுடைய மகா விசுவாசத்துக்காக, அவன் மகான் என்பதற்காக பகவான் இத பிரார்த்தனை இல்லாம அவனிடத்துல ஏற்கனவே நம்ம ஆசிரிச்சுட்டான், தன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கான் அப்படின்றதுக்காக ஒரு தகப்பனானவன் பண்ற ரீதியில அவனுக்கு பந்த மோட்ச, அவனுடைய பந்தனத்தை விடுவிப்பதற்கு காரணமாக இருந்தவனே. அதுக்கப்புறம் க்ஷிப்தோர் நவே தடமகா கிருபையா தவைவா, இங்கேருந்து கொண்டு போய் அவனை கடல்ல போட்டுடுறா அப்படின்னு சொன்னான். கடல்ல போட்டா, லோகத்திலேயே கடல் கொண்ட காலம் என்று சொல்லுது. பொதுவாக இப்போ சமுத்திரம் எல்லாம் சொன்னா ஒரு கிலோமீட்டர் பின்னாடி போச்சு ஜலம், முன்னாடி வந்ததுன்னு சொல்றா பொதுவாக. ஆனா நார்மலாக சமுத்திரம்ன்றது ஒரு நிலையில கட்டுப்பட்டு இருக்கும். அந்த சமுத்திரம் பகவத் சங்கல்பத்தால இப்ப சுனாமி வருது, அது மாதிரி நாயெல்லாம் மீறது என்பது உண்டு. பகவத் சங்கல்பத்தால அது பூமியை ஆக்கிரமிக்கிறது உண்டு. அது மாத்திரம் இல்ல, கடல்ல போடப்பட்ட வஸ்து கரைக்கு வர்றது கிடையாது, கடல் கொண்ட வஸ்து என்று சொல்ற வழக்கம் உண்டு. அதாவது ஒரு வஸ்து நமக்கு திருப்பி கிடைக்காதுன்னா அது கடல்ல போட்டது. நான் கூட என்ன சொல்றேன், ஆபீஸ்ல இனி சரியாவே பண்ணல, இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பே ஆஃப் பெங்கால்ல போடு அப்படின்னு சொல்றோம். கோபம் வந்தா என்ன சொல்றோம், இதை கொண்டு போய் பே ஆஃப் பெங்கால்ல, த்ரோ இட் இன் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு அர்த்தம் அது யூஸ்லெஸ் காரியம், இனிமேட்டு அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படிதானே சொல்றோம். கடல் கொண்ட வஸ்து மீள போகுமோ, இதெல்லாம் பகவத் விஷயத்துல வரும். கடல்ல போட்ட வஸ்து திரும்பி வராது, வந்தாலும் சரியா வராது. அது கடல்ல விழுந்தவன் உயிரோட திரும்பி வர்றதெல்லாம் கஷ்டம். ஆனா இவன் விஷயத்துல க்ஷிப்தோர்னவே தடமகாது கிருபையா தவைவா, அப்படிப்பட்ட பிரகலாதான் கரையை சேர்க்க வைத்தார். சம்சாரத்தினுடைய கயத்துல கட்டப்பட்டவர்களை நீ சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிற மாதிரி அவனை இரும்பு சங்கிலியிலிருந்து விடுவித்தாய். சம்சாரம் என்கிற கடல்ல மாற்றிந்தவா கரையேற மாதிரியாக, ஒன்ன ஆசிரிச்சு கரையேற மாதிரியாக பிரகலாத ஆழ்வான கரையேற்றினாய் கருணையினாலே. அப்படிப்பட்ட லட்சுமி என்னும் மமதேகி கராவலந்தும். இன்னும் நீங்க பத்த வைரம்னு போட்டுக்கிறதுனால விஷ்ணு பிரபாவ பரிகீர்த்தன பத்த வைரன்னு இந்த ஸ்லோகத்துல பதப்பிரயோகம் பண்ணுங்க. இந்த நேத்து சொன்ன பாபிகளை நாளா பிரிச்சான் கிருஷ்ணன், புண்ணியவான்களை நாளா பிரிச்சான். புண்ணியவான்களை ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீஜ பரதா, ஆர்த்தன் ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி என்று பிரிச்சு, இந்த ஞானிங்கிறவன் பரமைகாந்தி, அவன் எனக்கும் ஆத்மா, வாசுதேவ சர்வமிதி மகாத்மா சுதுர்லபகான்னு சொல்லி கொண்டாடினான். பாபிகளை நமாம் துஷ்கிருதினோ மூஷாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத ஜானாக ஆசுரம் பாவமாசிதாக என்று நாளாக பிரிச்சான். மூடர்கள், நராதமர்கள், மாயையினாலே அபகரிக்கப்பட்ட அறிவை உடையவர்கள், ஆசுர பிரகிருதியாக மாறியவர்கள், ஆசுர பாவத்தை அடைந்தவர்கள் என்று சொன்னான். எப்படியானா ஞானி அங்க மிகவும் உயர்ந்தவனோ, ரொம்ப கொடூரமானவன் மகாபாவி இந்த ஆசுரம் பாவம் ஆசிரியன். அந்த ஆசுரம் பாவம் ஆசிரியனுக்கு பகவானை பத்தி பேசினாலே அவனுக்கு கடுப்பேறும், அவ்வளவு பொறாமப்படுவான் பகவான் மேல. அதனால ஹிரண்யகசிபு ராவணன் எல்லாம் இந்த 4வது கேட்டகரியில சேர்ந்தவன். அதை காட்டுறதுக்காக தான் பத்த வைர, விஷ்ணு பிரபாவ பரிகீர்த்தன பத்த வைர என்கிற சப்தத்தை போட்டதுனாலே அந்த சொல் என்ன பண்றதுன்னா, இவன் பாபிகள்ல கொடூரமான பாபி, பிரகலாதன் உயர்ந்தவர்கள்ல புண்ணியவான்கள்ல உயர்ந்தவன். அப்போ 2 பேரும் அப்பா பிள்ளையும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்ல இருந்திருக்கா அப்படின்றத காட்டுறதுக்காக பிரயோகம் பண்ணுங்க. அதை அடுத்த பாசனத்தாக சொல்ற.
அதுலயும் அந்த இதே விஷயம் அடுத்த ஸ்லோகத்திலையும் கூட விதித ஏவ, அடுத்த ஸ்லோகத்துல 10வது ஸ்லோகத்திலயும் அந்த சப்தம் இருக்கு. பகவான் இவன் நாஸ்திகன் இல்லை, ஆசுரம் பாவம் ஆசிரியவன் நாஸ்திகன் கிடையாது. பெருமாளை பத்தி தெரிஞ்சுன்னா அவனை கரிச்சு கொட்டுறவன் இவன். அதை அடுத்த 10வது ஸ்லோகத்திலையும் அந்த விதித ஏவங்கிற சப்தம் அதை காட்டுறது. சர்வேஸ்வசௌ வசதி சர்வ சரீர விஷ்ணு ஸ்பிருஷ்டஸ்வயா விதித ஏவ புராப்யனந்தஹ இத்யுக்தவந்தம் அசுராது பரிரக்ஷசி ஸ்ம லக்ஷ்மீர்தம் மம மதேஹி கராவலம்பம். பகவான் கேட்ட போது விஷ்ணு சர்வேஸ்வசௌ வசதி, விஷ்ணு சப்தமும் வாசுதேவ சப்தமும் நாராயண சப்தமும் எல்லாற்றிலும் கரந்தெங்கும் பரந்துள்ளது என்று சொல்றது. சர்வசரீர விஷ்ணு, எல்லா வஸ்துவையும் சரீரமாக பெற்றிருப்பவன் விஷ்ணுவானவன் என்று ஒன்னால சொல்லப்பட விதிதயேவ புராப்யனந்தஹா, அவனுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட ஆசுரம் பாவத்தை அடைஞ்சிருக்கிறான் என்பதனாலே இத்யுக்தவந்தம், இப்படி பதில் சொன்ன உடனே அசுராத்து, அவன் அடிக்க போன அசுரனாலே பரிரக்ஷதி ஸ்ம, ஒன்னாலே காப்பாற்றப்பட்டான், காப்பாற்றினாய், நீ காப்பாற்றினாய். அப்படிப்பட்ட லக்ஷ்மீர்தம் மம தேஹி கராவலம்பம். பக்தஸ்ய தானவசிஷோः வச்சனஞ்ச சத்யம் கர்த்தும் ததா முனிகணஸ்ய சமக்ஷமேவ ஸ்தம்பாவதீர்ண திதிபுத்திர விநாசகாரின்னே லக்ஷ்மீர்தம் மம தேஹி கராவலம்பம். பக்தஸ்ய தானவசிஷோ, இந்த ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு சுவாமி தேசிகனுடைய வரதராஜ பஞ்சாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையும் மனசுல வச்சுட்டு அதை ரெண்டுத்தையும் மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை சாச்சிருக்க. பக்தஸ்ய தானவசிஷோஹோ வச்சனஞ்ச சத்தியம், அங்க சுவாமி தேசிகன் பக்தஸ்ய தானவசிஷோஹோ பரிபாலனாய பத்ராம் ருசும்ம குஹனாம் அதிஜக்னுஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜம் அதுனா அபி கரீஷனூனம் தைலோக்கியமே ததகிலம் கர்ப்பம் என்று சாட்சிய. அதோட சத்தியம் பக்தஸ்ய தானவசிஷோஹோ வச்சனஞ்சா என்பது சுவாமி தேசிகனுடைய வரதராஜ பஞ்சாசத்துல சத்தியம் கர்த்தும், அதை சத்தியம் விதாத்தும் நிஜபுத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு ஜாத்மனஹா அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் என்று ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தையும், ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் வரதராஜ பஞ்சாயத்து ஸ்லோகத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து பதங்களை தேர்ந்தெடுத்து இந்த ஸ்லோகத்தை பண்ணிருக்க. பக்தஸ்ய தானவசிஷோஹோ பரிபாலனாய, தானவ சிசுவான பக்தனுடைய பரிபாலனத்துக்காக வச்சனஞ்ச சத்தியம் கர்த்தும், சத்தியம் கர்த்தும் வச்சனஞ்சா, யாருடைய வச்சனம் என்று சொல்லாதனாலே அவ இந்த ஹிரண்யகசிபுவுக்கு சாபம் கொடுத்தவர்களுடைய வசனத்தை சத்தியமாக்குறதுக்கும், அதாவது 3 தலைமுறை எதிரியா இருந்துவான்னு சொன்ன அந்த வசனத்தை சத்தியமாக்குறதுக்காகவும், பிரம்மாவினுடைய வரத்தை பெருமாள் பிரம்மா வரம் கொடுத்ததுனால இப்படி நிசும்மனாக சாயங்கால வேலையில வரணும்ன்ற அவசியம் இல்லை. அவர் கொடுத்தா அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ, அவர் என்ன என்னை விட பெரியவரா, பிரம்மா என்னை விட பெரியவரா இருந்தாதான் அவர் சொல்றதை நான் கேட்கணும், என்னை விட கீழே இருக்கு. நேற்று உதாரணம் கொடுத்தனேன், தாசில்தார் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஜீவோ போட்டுட்டு அதை தப்பா இருந்தா கலெக்டருக்கு ஒத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கலெக்டர் போட்டுட்டா தாசில்தாருக்கு ஒத்துக்கணும். அதனால கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்காக பெருமாள் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவர் கொடுத்த வரத்தை கூட பொய்க்க முடியாம பொய்த்து போகாதபடிக்கு ஒரு சிலர் இருப்பா, கீழே இருக்கவால காமிச்சு கொடுக்க மாட்டா. ஆபீஸ்ல கூட இது ஒரு நல்ல குணம், பாஸோட நல்ல குணம், கீழ்பட்டவனை காண்பிச்சு கொடுக்குறாரு, அவனை திருப்தி பண்ணி கொள்ளலாம். ஆனா அவனை மற்றவாக்கிட்ட காமிச்சு கொடுக்குறாரு. அவன்கிட்ட பிரம்மா கிட்ட இருக்கக்கூடிய, பிரம்மாவும் பெருமாளுக்கு பிள்ளைதானே, ஆகினால அவரையும் காமிச்சு கொடுப்பானா. அவர் வரம் கொடுத்தாலும் அந்த வரத்தை பொய்க்காமலே கூட நம்மால பிரகலாதனை காப்பாற்ற முடியும்னா நாம ஏன் மாறக்கூடாது என்பதற்காக, அப்போ அவ சாபம் கொடுத்தவருடைய வசனத்தை காப்பாற்றுவதற்காகவும், வரம் கொடுத்த பிரம்மாவுடைய வசனத்தை காப்பாற்றுவதற்காகவும்,
பிரஹ்லாதன் வியாப்திஞ்ச பூதேஷு சத்தியம் விதாத்தும் நிஜபுத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா. எல்லா இடத்துலையும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துடன் என்பதை ரிப்பீட்டடா சொன்னான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைன்னு உபன்யாசம் பண்ணான். அதை காப்பாத்து, அந்த அவன் சொன்னதை காப்பாற்றணும். அவன் பார்க்க பிரஹ்லாதனை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பிரஹ்லாதனுடைய வார்த்தையை காப்பாற்றுறதும் அவ்வளவு முக்கியம். குழந்தை பாவம் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துள்ளன்னு சொன்னான். அவன் வார்த்தை பொய்க்க கூடாது என்பதற்காகவும், ஆகினால இந்த சத்தியம் கர்த்தும் வச்சனஞ்சா என்பதற்கு இவா எல்லாருடைய வச்சனமுமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால்தான் விசேஷிச்சு பிரஹ்லாதஸ்ய வச்சனம் அப்படின்னு சொல்லல, பொதுவாக போடப்பட்டிருக்கு. ததா முனிகணஸ்ய சமக்ஷமேவா, முனிகணங்களுடைய கூட்டத்துல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சம்பாவதீர்ண திதிபுத்திர விநாசகாரின்னு அங்கு அப்பொழுதே அவந்திய தோன்றி அவனை திதிபுத்திரனை அழித்த செயலை செய்தவனே லக்ஷ்மி நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். அடுத்து இதுவரை 11வது ஸ்லோகம் வரை பிரஹ்லாதனுக்கு பண்ணதை சொன்னார். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியருக்கு, அதாவது ஆதிசங்கரரை காப்பாற்றினதை சொல்றார் அடுத்த ஸ்லோகத்துல. இது 11வது ஸ்லோகம் வரை புராண விஷயம். 12வது ஸ்லோகம் ஆதிசங்கரரை காப்பாற்றினது. பகவான் சங்கரன் பகவான் ஆசிரியவன். அவனுக்கு கையில ஓடு ஒட்டின்ற பொழுது பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை துய்தந்துன்னும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன், ஒரு அரசாப விமோசன பெருமாளாக அவனுக்கு அனுகிரகம் பண்ண அந்த சங்கரனுடைய அவதாரமாக சங்கராச்சாரியர் வந்த அவருக்கு ஒரு சூழ்நிலையில பரகாய பிரவேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவர் தன்னுடைய சன்னியாசி உடலை ஒரு இடத்துல வச்சுட்டு அதுலேருந்து தான் கிளம்பி ஒரு ராஜாவுடைய சரீரத்துல பரகாய பிரவேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவர் வாழ்க்கையில ஏற்பட்டது. அப்ப அவர் என்ன பண்ற, நாம இந்த சரீரத்தை விட்டுட்டு, அதாவது சன்னியாசி சரீரத்தை விட்டுட்டு ராஜா சரீரத்துல பிரவேசிக்கிறோம். திரும்பி வந்து சன்னியாசி சரீரத்துல புகுற வரை இதை யார் காப்பாத்துவான்னு அவர் பகவான வேண்ட. அப்போ அந்த அவருடைய சன்னியாசி சரீரத்தை காப்பாத்தினவன் நிருசிம்மன். அன்னைக்கும் அந்த சங்கரனை காப்பாத்துறது மாதிரி இருந்ததே சங்கராச்சாரியையும் காப்பாத்தினவன். ஏன்னா அவ சங்கராச்சாரியர் வந்து சிவனுடைய அவதாரம் என்று சொல்றா. ஆகினால அந்த அப்படிப்பட்ட சங்கராச்சாரியையும் நீ காப்பாத்தினாய் அப்படின்னு அந்த சரித்திரத்தையும் சொல்ற. இதுல இருந்து ஐஹிங்க திருவுள்ள வந்து இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் எழுதினதும் ஆதிசங்கரர் தான். அந்த அவாலியே அத்வைதிகள்லயே பல பேர் ஒத்துக்கிறார் ஆதிசங்கராச்சாரியர் தான் எழுதின விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், அப்புறம் நிறைய ஸ்தோத்திரம் அவரால் எழுதினேன்றா. ஆனா ஒரு சில அத்வைதிகள் என்ன சொல்றா, இந்த ஸ்தோத்திர பாடங்கள்லாம் அவர் சாஸ்திர கிரந்தம் மட்டும்தான் ஆதிசங்கரர் பண்ணார், ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் ஆதிசங்கரர் பண்ணல, ஏன்னா ரெண்டுத்துக்கு நடுவுல முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே சங்கராச்சாரிய வம்சத்துல வந்தவா பிற்பட்ட சங்கராச்சாரிய யாரோ எழுதினா அப்படின்னு சொல்றவாலும் இருக்கா. ஆனா ஐஹிங்கர் திருவள்ளும் அவர் எழுதினேர்னு தெரியுது. இல்லைன்னா இந்த ஸ்லோகத்தை ஐஹிங்கர் சாத்திருக்க மாட்டார். ஆனா ஐஹிங்கர் பிரகாரம் அந்த ஸ்தோத்திரம் எல்லாம், அதாவது பஜகோவிந்தம் இது எதுவுமே எழுதினது இல்லைன்னு சொல்றவா இருக்கா ஒரு சிலர். பஜகோவிந்தம் அவர் எழுதினதில்லை, அது மாதிரி விஷ்ணு பாதாதி கேசா அந்த ஸ்தோத்திரம் அவர் எழுதினதில்லை, கராவலம்ப ஸ்தோத்திரம் அவர் எழுதினதில்லை, லக்ஷ்மி விஷயமான ஸ்தோத்திரம் அவர் எழுதினதில்லை, இதெல்லாம் ஸ்தோத்திர கிரந்தம் எதுவுமே எழுதுலன்னு சொல்றவா இருக்கா. ஆனா அவ ரொம்ப குறைஞ்ச சக்தியில தான் இருக்கா, பல பேர் ஒத்துக்கிறவா இருக்கா. ஐஹிங்கருக்கும் அவர் தான் எழுதின எண்ணம் இருக்கவே தான், திருவுள்ளம் இருக்கவே தான் இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்க. சந்தீபிதாக்னி பரிவேஷ்டித காஷ்ட மத்தியம் சம்பிராபிதாம் யதிதனும் து அயசா விபத்தாம் சம்ரக்ஷசி ஸ்ம சரணாகத சங்கரஸ்வம் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். சந்தீபிதாக்னி பரிவேஷ்டித காஷ்ட மத்தியம் சம்பிராபிதாம் யதிதனும் து அயசா விபத்தாம் சம்ரக்ஷசி ஸ்ம சரணாகத சங்கரः சரணாகத சங்கரः துவம் லக்ஷ்மீ நிருசிம்ம மம தேஹி கராவலம்பம். யதிதனு சங்கராச்சாரியருடைய உடம்பு, ஆதிசங்கருடைய உடம்பு. சந்தீபித அது என்ன பண்ண, அவர் அந்த ராஜாவுடைய சரீரத்துக்கு போன போது இந்த சன்னியாசி உடம்ப கொளுத்த பார்த்தா. எப்படியானா பிரஹ்லாதனுடைய உடம்ப
கொளுத்துறதுக்கு விறகுல வச்சு கொளுத்த பார்த்தாலோ அது மாதிரி கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு அக்னியில அந்த யதியினுடைய ஆதிசங்கருடைய சரீரத்தை வைத்து அவா சந்தீபிதாக்னி பரிவேஷ்டித காஷ்ட மத்தியம் விறகால மூடி கொளுத்த வைக்கிற. அது மாத்திரம் இல்ல, அந்த இரும்பு சங்கிலியாலையும் கட்டப்பட்டு இருந்தது. அயசாபி பத்தாம், அப்படிப்பட்ட யதிதனும் யதியினுடைய சன்னியாசினுடைய உடம்பை சம்ரக்ஷசிஸ்மா, நீ என்று காப்பாத்தினாய். அதனாலே சரணாகத சங்கர, சங்கரனை காப்பாத்தின சரணாகத சங்கரன் நீ. சம் கரோதீதி சங்கரஹா, மங்களத்தை உண்டாக்கும்னு இருக்கும். அவர் உங்ககிட்ட சரணாகதி பண்ண, நிருசிம்மனான ஒரு இடத்துல சங்கராச்சாரிய சரணாகதி பண்ண அந்த உடம்பை காப்பாற்றணும்னு. அதனாலே அது எரியாமல் எரிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டது. அதெல்லாம் அவர் மறுபடியும் வந்து அந்த சரீரத்திலேயே புகுந்தார். அதனால சங்கரனுக்கு எப்பயும் நீ உதவக்கூடியவன், பரதேவத்தை நீ. ஆகினால சரணாகத சங்கரஹா, சரணாகதர்களுக்காலே அவர்களுக்கு சம் கரோதீதி சங்கரஹா, மங்களத்தை வழங்குபவன். அப்படிப்பட்ட சரணாகதானாம் சங்கரஹா, சம் கரோதீதி சங்கரஹா, சரணாகதர்களுக்கு மங்களத்தை வழங்கக்கூடியவன் நீ. அப்படிப்பட்ட சரணாகத சங்கரத்துவம் லக்ஷ்மி மமதேகி கராவலம்பம். இதுவரை புராண பிரகாரம் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணது சொல்லி, பிரகலாதனுடைய நிலையை எய்தின, பிரகலாதனுக்கு எப்படியான அவனை கொளுத்த பார்த்தாலோ அது மாதிரியாக கொளுத்தக்கூடிய நிலையை எய்தின சக்கராச்சாரிய காப்பாத்தின சரித்திரத்தை சொல்லி, அவளுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டின நீ அடியேனுக்கும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று ஐசிங்கர் பிரார்த்திச்சார். அதுக்கப்புறம் இப்போ மாலோர நிருசிம்மன், ஸ்ரீசந்நிதி நிருசிம்மனை பத்தி அவனை உத்தேசிச்சு ஸ்லோகம் சாய்ச்சு கராவணம் கொடுக்க சொல்லி மடத்து பெருமாளை, அதாவது அகோப நிருசிம்மனை மாலோர நிருசிம்மனை உதவிக்கரம் நீட்ட பிரார்த்திக்கிற 2 ஸ்லோகத்தால. உத்தாரணம் கலியுகே திரிதாபனீய சுச்சுக்தயேவ கருடாத்ரி பிலே நிருசிம்ம ஆவிர்பூவிக ஜகத்வரணாய யஸ்வம் லக்ஷ்மி நிருசிம்ம மமதேகி கராவலம்பம். கலியுகத்துல பகவான் ஒரு பெரிய ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கணும். அதனால அந்த பகவான் ஒரு இடத்துல இல்லாமல் சஞ்சாரத்திலேயே இருக்கணும். அதனால ஜனங்களை ஆகர்ஷிக்கணும். நம்ம ஊருக்கு வந்துட்டாரே, சரி போய் எட்டி பார்ப்போம். ஒரு சிலருக்கு நாமா போய் உறவுகாராத்துக்கு போறவட அவளா வருவா. அது மாதிரி நீர்மையினாலே நாம தாபனீய உபனிஷத்துல இருந்தா போராது. உத்தாரணம் கலியுகே ஸ்திதி தாபனீய சுத்தியுக்தயேவா, கெடுபிடி இல்லாத நீ, நீர்மை கொண்ட நீ, தாபனீய ரகசியத்துல வாழ்வதை மட்டும் பெரிதாக கொள்ளாமல் கலியுகத்திலே கருடாத்ரி பிலே சும்மா கருடாத்ரியில காருட சைலத்துக்கு தாபனீய உபனிஷத்திலிருந்து வந்தாய். தாபனீய உபனிஷத்திலே இருக்கக்கூடிய நீ கலியுகத்திலே தாபனீய உபனிஷத் பிரதிபாத்தியனாய் இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை என்று கருடாத்ரிக்கு வந்து சேர்ந்தாய். அகோபிலத்துல கருடாத்ரிக்கு நீ வந்து சேர்ந்தாய். அங்கு வந்து சேர்ந்தது மாத்திரம் இல்லாமல் அந்த திவ்யதேசத்து பெருமாளை எத்தனை பேர் வந்து செய்ப்பா. திவ்யதேசத்து பெருமாளாக இருந்தும் அந்த எல்லையை விட்டு வரமாட்டா. இந்த உற்சவம்னா இந்த வீதி தான் பொறுப்பாடு, பஞ்சபருவனா இவ்வளவுதான், மாட வீதி பொறுப்பாடு தான், வெள்ளிக்கிழமைனா உள் பிராகார பொறுப்பாடு தான், இந்த இதுக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு இன்னும் ஒரு நாள் தான் 7 பேர் வீரராகணும், இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு. அந்த பெருமாளை நினைச்சபடி எங்கேயோ உற்சவம் பண்ணிட முடியாது. அப்படி இருக்குச்சே நீ ஒத்தந்தான் என்ன பண்ருக்க, அகில பாரதம் ஆசேத்து ஹிமாச்சலம் நாமே போய் வார, நமக்கு நம்ம இடத்துல உறவு வச்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாத வாராத்துக்கு கூட நாம போய் உறவு வச்சுக்கிற மாதிரி அங்கங்க சஞ்சாரம் பண்ணுவோம் என்று அந்த நிருசிம்ம குகையிலிருந்து காருட சைலத்தினுடைய குகையிலிருந்து கிளம்பி ஆவிர்பு முதல்ல அங்க வந்து தங்கின. இப்ப இந்த ஸ்லோகத்தால தாபனீய உபநிஷத்திலிருந்து காருட சைலத்துக்கு வந்து தங்கினத 13வது ஸ்லோகத்தாலேயும் அந்த காருட சைலத்துல 9 ரூபமாக இருக்கிறது போராது என்று சொல்லி அந்த 9 மூர்த்தியில ஒரு மூர்த்தியான மாலோலன் 10வது மூர்த்தியான அழகி சிங்கர்களை கூட கூட்டிக் கொண்டு, ஏன்னா ராமன மாதிரி கிருஷ்ணன மாதிரி நடக்கிறது இல்லைன்றதுனால 10 ரூபான் நரசிங்கன் 9 நரசிங்கன் உரந்துரையும் திருப்பதியிலிருந்து 9 மூர்த்தியிலே ஒருவனான எம்பெருமான் 10வது மூர்த்தியான ஆதிவன் சடகோப சுவாமிய
தனக்கு ஆராதகராக ஆக்கி கொண்டு 10 ரூபான் நரசிங்கன் என்று சொல்ற ரீதியில தாபனிய ரகசியத்திலிருந்து காருட சைலத்துக்கு வந்து காருட சைலத்திலிருந்து ஆதிவன் சடகோப சுவாமி திருக்கையில எழுந்தருளி இன்று வரை கிராமம் கிராமமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட இந்த 2 ஸ்லோகத்துக்கும் சமுதாய அர்த்தம். அப்படிப்பட்ட நிருசிம்மனே நீ எனக்கு உன்னுடைய உதவிக்கரம் நீட்டுவாயாக. உத்தாரணம் கலியுகே துதி தாபனீய சுத்தியுக்த ஏவ கருடாத்ரிபிலே நிரும்ம ஆவிர்பூவித ஜகத்வரணாயா. ஜகத்தை காப்பாற்றுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை பண்ணி கொண்டாய். ஏஸ்வம் லக்ஷ்மி என்று சொன்ன மமதேகி கராவலம்பம். அடுத்த ஸ்லோகத்துல காலே கலௌது ஜகதாம் பரிபாலனாய துவாராதகான் எதிவரான் பரிகிருஷ்ய பக்தான் கிராமேஷு சஞ்சரசி பக்தி பராசயஜ்ஞைஹி லக்ஷ்மீ மமதேகி கராவலம்பம். காலே கலௌ, இந்த கலியுகத்துல கிராமே கிராமேஷு கத்வா என்று கிராமேஷு சஞ்சரசி, கிராமம் கிராமமாக சஞ்சரிக்கிறாய். ஒரு திவிதேச எம்பெருமானாக இருந்து அந்த நியமத்தை குலைத்து கொண்டு பக்தர்களை காப்பாற்றுவதற்காக கலியுகத்திலே கிராமம் கிராமமாக சஞ்சரிக்க புறப்பட்டிருக்கிறாய். காலே கலவுத்து ஜகதாம் பரிபாலனாய ஸ்வாராதகான். அச்ச பெருமாள் எப்படி போக முடியும்? ராமனா கிருஷ்ணனா என்று சொன்னால் ஒரு ஆராதகரை உருவாக்கிட்டு தானே ஒரு ஆராதக வேஷம் போட்டு ஆதிவன் கோஸ்வாமியாக வந்து ஒரு ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்கி இன்றளவும் நீ கிராமம் கிராமமாக சென்று கொண்டிருக்கிறாய். ஆராதகான் எதிவரான் பரிகிருஷ்ய பக்தான், பக்தர்களை தனக்கு ஆராதகர்களாக சீகரித்துக் கொண்டு. இது ஆக்சுவலா இந்த ஸ்லோகம் வந்து இஞ்சிமே தேசிங்கருடைய ஸ்லோகத்தை திருவுள்ளத்துல வச்சிருந்து இந்த 14வது ஸ்லோகத்தை முக்குரைசிங்கர் சாச்சிருக்க. காலேஸ்மின் கால சப்தம் எதிவரான் பரிகிருஷ்ய பக்தான் ஆராதகான், இது மொத்தம் இஞ்சிமேட்டேஷனுடைய பதம். காலேஸ்மின் ஸ்ரீநிருசிம்மஹா. இஞ்சிமேட்டேஷங்கர் வந்து சாரபோதினி வியாக்கியானத்துல மங்கள ஸ்லோகத்துல ஆச்சரியமான மங்கள ஸ்லோகம், அதுவே ஒரு தனி காவியம். இஞ்சிமேட்டேஷங்கருடைய சாரபோதினியுடைய மங்கள ஸ்லோகங்களே ஒரு தனி காவியம் என்று சொல்ல முடியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிருசிம்மனுடைய மந்திரத்தை மனசுல வச்சிருந்து மங்கள ஸ்லோகம் அது மாதிரி சாச்சிருக்க. அதுல ஆதிமகன கோபசுவாமியை குறிச்சு ஒரு மங்கள ஸ்லோகம் சாச்சிருக்க. காலேஸ்மின், அந்த பதங்களை மொத்தத்தையும் ஐசிங்கர் பதத்தை, அதாவது இன்டிமேட் ஐசிங்கருடைய பதத்தெல்லாம் எடுத்து முக்குர் ஐசிங்கர் இந்த பதத்துல இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தியிருக்க. அங்க காலேஸ்மின் ஸ்ரீநிருசிம்மஹா ஸ்வகமல ஸ்வபத கமல சம்சேவன தியான பூஜா யோக்யான் அன்யான் அதிருஷ்ட்வா ரகுவர நயதா ஸ்வார்ச்சனாய ஆவிராசீத் ஆதிஷீவன் ஷடத்வித் யதி தனுரிதியः சம்யகுத்வேக்ஷிதோ பூத் ஜியாத் சோயம் கண்டீரவ பரிச்சர்யைக சந்துஷ்ட சித்தः என்று ஆதிமகன கோபசுவாமியை இஞ்சிமேட்டேஷியர் கொண்டாடுறார். காலேஸ்மின், இந்த கலிகாலத்துல காலே கலவுத்து இங்க இருக்கு. காலேஸ்மின் ஸ்ரீ நிருசிம்மஹா, லக்ஷ்மி நிருசிம்மஹா இங்க பதப்பிரயோகம் இருக்கு. ஸ்வபத கமல சம்சேவன தியான பூஜா யோக்யான் அன்யான் திருஷ்வா. ஒரே இடத்துல ஒரு அர்ச்சகர் ஒரு குகையில நம்ம திருவாராதனம் பண்ணக்கூடாது. ஒரு மகானாக இருக்கக்கூடியவரை நாம அர்ச்சகராக பண்ணிக்கணும். அதுக்காக என்ன பண்ணோம்னா முதல்ல நாமே இன்னொரு வேஷம் போட்டுப்போம், நாமே ஆதிவச கோபசுவாமியாக இன்னொரு வேஷம் போட்டுப்போம் என்று ரகுவர நயதா. அந்த வேஷம் போறது, டபுள் ஆக்ஷன் பண்றது இவனுக்கு பெருமாளுக்கு சகஜமாக நடக்கூடியது. நிறைய தடவை டபுள் ஆக்ஷன் பண்றான். தானே 2 ரூபத்தை எடுத்து காரியம் பண்றதுன்றது பகவானுக்கு சர்வசாதாரணமாக நடக்கூடிய ஒரு விஷயம். ரகுவர நயதா, அதுக்கு உதாரணம் ஐசிங்கர் சாய்க்கிற ரகுவர நயதா. அங்க ரகுவர சப்தம் ராமனையும் சொல்றது லக்ஷ்மணையும் சொல்றது. அதெல்லாம் ராம நயத்தகானோ லக்ஷ்மண நயத்தகானோ பதப்பிரயோகம் பண்ணல. ரகுவர நயத்தா, ரகுவரன் ராமன் அவனுடைய நயத்தினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமனே ஒரே காலத்துல ஒரு அர்ச்ச பெருமாளாகவும் ஒரு விபவ பெருமாளாகவும் இருந்தான். யாரு? ரங்கநாதன் அர்ச்ச பெருமாள், ராமன் விபவ பெருமாள். ராமன் அசைவா தூபம் எடுப்பான், சகபத்யா விசாலாட்சியா நாராயண உபாகமது என்று
அசையக்கூடிய பெருமாள் ராமன், அசையாத பெருமாள் ரங்கநாதன். அசையாத பெருமாளான ரங்கநாதனை அசையக்கூடிய பெருமாளான ராமன் திருவாராதனம் பண்ணான். ரகுவர நயதா. அசையாத அச்சேதனம் போல இருக்கக்கூடிய பாதுகையாக இருந்து கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணன் அசையக்கூடியவனாக இருந்தும் அவன் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருந்து அசையாத ஒரு அச்சேதனம் போல ரூபத்தை எடுத்துக்கொண்டு பாதுகையாகவும் அசையக்கூடிய இளைய பெருமாளாக இருந்தும் ரெண்டு வேஷத்தை தரிச்சுட்டு அவன் கைங்கரியம் பண்ணான். அப்ப ரகுவர நயதா, ஒத்தனே ரெண்டு வேஷம் தரிச்சுக்கிறது என்பது ராமாயணத்துல லக்ஷ்மணன் விஷயத்திலையும் தெரியுது, ராமன் விஷயத்திலையும் தெரியுது. சகபத்யா விஷாலாட்சியா நாராயணன் உபாகவத்து அப்படின்னு சொல்ற. பரத சிரசி லக்னா, பரதன் பெருமாள் ஏழு பேர்னு தெரிஞ்சுட்டு அந்த ரகுவர நயத்தகான்றது இஞ்சிமை தேசிகர் பாதுகா சகசத்தை மனசுல வச்சுட்டு சாத்திருக்க. சகபத்யா விஷாலாட்சியா நாராயண உபாகவத்து என்கிற ராமாயணத்தையும் மனசுல வச்சுட்டு பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரவிஸ்வாம் ஸ்வதனும் அப்படி பவந்தே லக்ஷ்மணசேஷ பூதா கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்த ஸ்ரீசேவே தசரத தனயஸ்தன்னு ரங்கநாதஸ்வமேவா பாதுகா சகசத்துல சாய்கிற. திருப்பி ஏழுட ஹனுமார் சொன்ன பரதத்துல திரும்பி வந்துதான் உன்னுடைய அபிப்பிராயத்தை இங்கிதத்தாலையும் வார்த்தையாலையும் தெரிஞ்சுட்டு வர சொல்றீங்க. பெருமாள் இப்போ ரொம்ப கிட்டக வந்துட்ட அப்படின்னு சொல்ல பரதன் என்ன பண்றான், சந்தோஷப்பட்டு சிம்மாசனத்துல இருந்து பாதுகா எடுத்தையும் தன்னுடைய தலையில தரிச்சுட்டு ராமனை நோக்கி ஓடி வரான். அப்போ ராமன் லக்ஷ்மணன் இவா திரும்பி வரா. பரதன் தலையில பரதன் எதிர்கொண்டு அழைக்க வரான். பரதன் தலையில பாதுகை இருக்கு. ராமனும் லக்ஷ்மணனும் அதை பார்க்கிற. அப்போ ராமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் பரதனுடைய தலையில இருந்த பாதுகையை வணங்கினான். பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதத்வாம் ஸ்வதனும் அபிபவந்தே, தன்னுடைய சரீரமாக இருந்தும் லக்ஷ்மணன் வணங்கினான். அதுக்கு சுவாமி சமத்காரமா சொல்ற. ஸ்வதனும் அபிபவந்தே லக்ஷ்மண சேஷ பூதா. சேஷன்னா அடிமையானவன்னு ஒரு அர்த்தம், சேஷானா ஆதிசேஷன் ஒரு அர்த்தம். ஆதிசேஷ அவதாரமான லக்ஷ்மணன் அதை வணங்கினான். கிமித மிக விசித்திரம், இதுல என்ன விசித்திரம் இருக்கு? சேஷனான இவன் பண்ணா சுவாமி எந்த சீலம் கொண்டவனா இருக்கானோ தாசனும் அந்த சீலம் கொண்டவனா இருப்பான். ஆச்சாரியன் இருக்கக்கூடிய குணம், எந்த தெய்வத்தை ஒருத்தன் வணங்குறானோ அது தெய்வத்தினுடைய குணம் பக்தன் இடத்துல சங்கிரமிக்கும். ஆச்சாரியனுடைய குணம் சிஷ்ய இடத்துல சங்கிரமிக்கும். அதால்தான் ஆச்சாரியன் புத்திசாலியா இருந்தா சிஷ்யன் புத்திசாலியா இருப்பான். ஆச்சாரியன் சிஷ்டனா இருந்தா சிஷ்யன் இருப்பான். சிஷ்ய இடத்துல அவசியம் ஆச்சாரிய குணங்களானது சங்கிரமிக்கும். ராமனுடைய டபுள் ஆக்ஷன் போட்டதுனால அவன் எப்பயுமே ரெண்டு ரூபம் எடுத்துட்டு அவன் தன்னையே தன்னை ஆராதிச்சுட்டான். சுவாமியான லக்ஷ்மணுக்கு சுவாமியான ராமனானவன் தானே ரெண்டு ரூபத்தை எடுத்துட்டு தன்னையே தான் ஆராதிச்சுட்டான். அந்த குணம் லக்ஷ்மண இடத்துல சங்கமிச்சிருக்கு. அதனால தன்னுடைய ரூபமான பாதுகையே இவன் சேவிக்கிறான் அப்படின்னு சுவாமி சாய்கிற சமத்காரமாக. அதனால பரத சிரசி லக்னாம் பாதுகே தூரதஸ்வாம் ஸ்வதனும் அபிபவந்தே லக்ஷ்மணசேஷ பூதா கிமிதமிக விசித்திரம் நித்தியுக்த ஸ்ரீசேவே தசரத தனயத்தன்னு ரங்கநாத ஸ்வமேவா. இதனால ரங்கநாதனை ராமன் ஆராதனம் பண்ணா வழியாக ரங்கநாதன் அச்ச பெருமாள், ராமன் விபவ பெருமாள். விபவத்து பெருமாள் நடப்பார். அதுக்காக நிசும்மன் என்ன பண்ணா, சமகாலத்திலேயே நாமும் ராமாவதாரத்திலே ரங்கநாதனாகவும் ராமனாகவும் இருந்த மாதிரி, அதாவது பிற்காலத்தில் நடந்தது ராமாவதாரம், அதை ஐஹிங்கர் முற்காலத்துல நடந்ததுக்கு உதாரணமாக்குற. இப்போ நிசும்மன் பண்ணது அப்போ நிசும்மன் ராமாவதாரத்துக்கு முற்பட்டவன். ஆனால் இப்போ நிசும்மன் இப்ப இரண்டாவது அவதாரம், நிசும்மனுடைய இரண்டாவது அவதாரம் இது ஆதிமேஷ கோபசுவாமியாக அவதாரம். இது ராமாவதாரத்துக்கு பிற்பட்டது. ஆகினாலே ராமாவதாரத்துக்கு முற்பட்டவன் நிசும்மன். அதே நிசும்மன் ராமாவதாரத்துக்கு பிற்பட்டவனாக ராமனுடைய நியாயத்தை பின்பற்றினான். என்ன பண்ணா, ராமன் எப்படியானா அச்சமூர்த்தியான ரங்கநாதனை ஆராதனம் பண்ணானோ அப்படி தானே ஆதிவன் சடகோப சுவாமி, ராமனும் ஆதிவன் சடகோப சுவாமியும் ஒரு நிலை, ரங்கநாதனும் மாலோலனும் ஒரு நிலை. அப்போ ரங்கநாதன் அச்ச பெருமாள், மாலோலன் அச்ச பெருமாள், ராமன் விபூத்தி பெருமாள், ஆதிவன் சடகோப சுவாமி விபூத்தி பெருமாள். அதாவது 10 ரூபாம் நரசிங்கன். மற்றவாளுக்கு 9 நிசும்மன். அதாவது
ஜுவாலாகோவில மாகோல கோடக்காரன் பார்க்கவாக யோகானந்த சத்ரவடகா பாவனோ நவமுத்தையா. ஆனால் ஐஹிங்கர் திருவடி சம்பந்தம் பெற்றவாளுக்கு 10 ரூபாம் நரசிங்கர் 10 நிருசிம்மன் ஐஹிங்கர் திருவடி சம்பந்தப்பட்டவாளுக்கு. ஏன் என்று சொன்னால் இவா அழகி சிங்கரையே அழகிய சிங்கனாக பார்க்கக்கூடியவா. அதையும் மனசுல வச்சிருந்து ஐஹிங்கர் என்ன பண்றீங்க, ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு அச்ச விக்கிரகத்தை ராமன் என்கிற விபூதி பெருமாள் ஆராதிச்ச மாதிரியாக நாமும் ஒரு ஆச்சாரிய பரம்பரையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மாலோலன் என்கிற அச்சையான தன்னை ஆராதிப்பதற்காக தானே ஒரு ரூபத்தை ஆதிவர்ஷ கோபசுவாமி ரூபத்தை எடுத்துக்கொண்டு, அதனால ஆதிவர்ஷ கோபசுவாமி மனுஷர் இல்லை, சாட்சாத் நிருசிம்மனே அவர் அப்படின்றத ஏன்னு சொன்னா பகவான் அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு வந்தான் என்பதை காலேஸ்மின் ஸ்ரீநிருசிம்மஹா ஸ்வபத கமல சம்சேவன தியான பூஜா யோக்யான் அந்யான திருஷ்ட்வா ரகுவரநயதः ஸ்வார்ச்சனாய ஆவிராசீத் யதிவரான் பரிகிருஷ்ய பக்தான் ஆராதகான் யதிவரான் அந்த அவர் என்ன பண்ண ராமன் ஆராதிச்சுட்டும் அப்புறம் தீர்த்த கூப்பிட்டு அவன் அவதாரத்தை முடிச்சுட்டு போயிட்டான். ஆனா இப்படி முடியல. ஆதிவர்ஷ கோஸ்வாமி நம்பாக்காயங்களுக்கு சன்னியாசத்தை கொடுத்த இந்த பரம்பரை இன்றளவும் தொடர்ந்து வந்துருக்கு. ஆகினாலே ஒரு பரம்பரையை அதை மனசுல வச்சுட்டு இங்க ஆராதகான் யதிவரான் பரிகிருஷ்ய பக்தான் என்று முக்குரைஷிகர் சாச்சிருக்க. ஆகினாலே காலே கலவுது ஜகதாம் பரிபாலனாய ஸ்வாராதகான் யதிவரான் பரிகிருஷ்ய பக்தான். இஞ்சிமோட்டேஸ்வரிய மங்கள ஸ்லோகத்தை இப்படி மாத்திட்டு இருக்க முக்குரைஷிகர். கிராமேஷு சஞ்சரசி, கிராமம் கிராமமாக சஞ்சரிக்கிறாய். பக்தி பராசயக்ஞைஹி, பக்தி பரமான எண்ணத்தை உடையவர்களாலே உடையதை எண்ணத்தை அறிந்தவர்களாலே பக்தி பராச யக்ஞைஹி, பக்தி பராச யக்ஞைஹி இல்ல, பக்தி பர ஆசய ஞைஹி. ஆசயம்னா எண்ணம். பக்தி பரமான எண்ணத்தை அறிந்திருப்பவர்களோடு கூட பக்தைஹி சஞ்சரதி, அதுவும் தனியா சஞ்சாரம் பண்றதில்ல, பக்தி பாவம் ததும்பக்கூடிய பாகவத சமுத்தியோடு நீ சஞ்சாரம் பண்ணுகிறாய். கிராமத்துக்கு சஞ்சாரம் பண்ணுகிறாய். மடம் வந்ததுன்னா முதல்ல யானை, குதிரை, ஒட்டகம், மாலவனுடைய பல்லக்கு, அது மாதிரியாக ஐஹிங்கர் பல்லக்கு, அப்புறம் கைங்கரிபுராருடைய வண்டிகள், வேட்டு சத்தம், மோளம், விஜய கோஷனம், இது பார்த்தால் யாருக்கா இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போக தோணாது. அப்புறம் என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட மடமா, இந்த பெருமாளை நாளைக்கு அதால சேவிக்கலான்னு அது வந்து சேவிப்பா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆகர்ஷிச்சுடுவான். இப்படிப்பட்ட ஒரு சம்ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொண்டு ஆக்சுவலா கத்தவால் ராணின்னு இருந்தா அவள் சொல்லுவான் அடிக்கடி, அந்த மாலோலன் 7 நாவுக்கு திருவாராதனத்தை கண்டு கழிக்கிறதுங்கிறது வேற விஷயம். மாலோலன் நகரத்துக்குள்ள பட்டண பிரவேசம் பண்ற பொழுது அது சேவிக்கிறதுலே இருக்கக்கூடிய ஆனந்தம் அது வித்தியாசமான ஆனந்தம். பல்லக்கில் பகவான் எழும்போதே ஆக்சுவலா திருமூண்டி விஜயராகவாச்சார சுவாமியும் முக்கூர் ராஜகோபாலாச்சார சுவாமி, அதான் முக்கூர் ஐஹிங்கரோ ஸ்ரீமத் ஐஹிங்கரோ அந்த விஜயத்வஜம், இந்த விஜயத்வஜ ஸ்லோகம் கூட ஒவ்வொரு ஐஹிங்கருக்கு ஒரு விஜய யாத்திரா ஸ்லோகம் உண்டு. அந்த ஸ்லோகம் கூட மனப்பாடம் பண்ண ஞாபகம் இல்லை, டக்குன்னு வரல, ஆத்துல எழுதி வச்சிருக்கேன் இஞ்சிமேட்டையினுடைய. அதை இந்த மிர்ச்சிக்காரெல்லாம் பரேட் பண்ணுவாள், அப்போவா எப்படி நடப்பா, அது மாதிரி 2 வித்வான்கள் பிடிப்பா. அதுல எழுதியிருக்கோம் ஐஹிங்கருடைய, அதாவது பேனர் மாதிரி இருக்கும், 2 பக்கம் கொம்பு இருக்கும், அந்த கொம்பை பிடிச்சிட்டு அந்த வித்வானா இருப்பா நடப்பா. அந்த பேனர்ல எழுதியிருக்க அந்த ஸ்லோகத்தை அந்த வித்வான்கள் சொல்லிட்டு, அதாவது அந்த பல்லக்குல பெருமாள் எழுதுகிற போது அதுல அந்த ஸ்லோகம் எழுதியிருக்கும், அந்த ஐஹிங்க திருநாமம் இருக்கும், அப்புறம் விஜய யாத்திரையாக வர அப்படின்றதெல்லாம் அந்த ஸ்லோகம் விதமாக இருக்கும். அதுல எழுதியிருக்கிறத அவ அனுசந்தானம் பண்ணுவா. சேயம் ரங்க ஷடஜித்து ஸ்லோகம் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, விஜய கோஷனான்னு முடியும் அந்த ஸ்லோகம் முடியும். அந்த கைங்கரியமும் முக்கூர் ஐஹிங்கர் பண்ணுது. திருமூண்டி விஜயராகவாச்சார சுவாமி ஒரு பக்கம் பிடிப்பார், முக்கூர் ஐஹிங்கர் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, அது என்ன ஆகும்னா அந்த பேனர் தொங்கிடக்கூடாது. அப்ப இப்போ ரயில்வே ட்ராக் எப்படியானா, ரயில்வே ட்ராக் குறுகிச்சுனா என்ன ஆகும், வண்டி ஓட முடியுமா, ஓட முடியாது. அதான் இவா 2 பேரும் இந்த
விஜய கோஷம் சொல்லிட்டு நடக்கிறப்பா ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல நடக்கணும். அப்பதான் அந்த பேனர் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், இல்ல பேனர் தொங்கிடும். அப்படி நடக்கணும், அவசாரணமாக நடக்கணும். அந்த திருமூர்த்தி விஜயராகவாச்சார சுவாமியும் முக்கூர் ஐசிங்கரும் இஞ்சிமேட் ஐசிங்கர் காலத்துல அந்த விஜயத்வஜத்தை பிடிச்சிட்டு அந்த ஸ்லோகம் சொன்ன கைங்கரியம் பண்ணுவா. எதுக்கு சொல்றேன்னா ஞாபகம் வருதுலாம் அப்பா சொல்லி வச்ச விஷயம் மனசை பத்தி. அந்த கதவால் ராணி சொல்லுவலாம். அப்புறம் பெருமாள் வந்து ஆராதனை சேவிக்கிறதெல்லாம் அப்புறம். ஏன் அடிக்கடி பெருமாளை ஏழை பண்ணா முதல்ல யானை குதிரை வேட்டு சத்தம் மோளம் விஜய கோஷம் இவ்வளவு பாகவத சமிருத்தி, இதோட 2 பல்லக்கு மாடுகள், இந்த வரத சேவிக்கிறது அப்புறம் பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது என்று அவளை அடிக்கடி அனுசந்தானம் பண்ணுவோம். கதவால் ராணின்னு சொல்ற வழக்கம். ஏன்னா இங்கேயே பத பிரயோகம். அது இப்படி இந்த அந்த ஒரு சூழ்நிலை என்ன பண்றதுன்னா மனசனுக்கு இப்படி கிராமமாக சென்று ஒரு ஆக்கிரகம் பண்ணி 7 பெருமாள் சரி போய் ஆசை இல்லாதவங்க கூட சரி பெருமாள் 7 ஒரு தடவை போய் சேவிச்சு வரலான்னு போவான். அங்க யாரோ 4 பாகவதால பேப்பான், நல்லதுக்கு ஆதரவு விழும். இப்படி ஒரு பரிமாற்றம் அவரிடத்துல ஏற்படுவதற்காக இந்த கலியுகத்தில காலே கலவுது ஜெகதாம் பரிபாலனாய ஸ்வாராதகான் எதிவரான் பரிகிருத்திய பக்தான் ராமேஷு சஞ்சரசி பக்தி பராசய ஜெய்ஹி. பராச யஜ்ஞைஹி இல்ல, பக்தி பர ஆசய ஜெய்ஹி, பக்தி பராச யஜ்ஞைஹி லக்ஷ்மீந்திரசும் மம மதேஹி. இப்படி சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கிய பெருமானே, உனக்கு எவ்வளவு கருணை இருந்தா அந்த ஹிரண்ய தாபனிய உபநிஷத்திலிருந்து அகோபில குகைக்கு வந்து ஒரு ஆதிபட்ச கோப சுவாமிங்கிற ஒரு ரூபத்தை தரிச்சுண்டு இப்படிப்பட்ட ஒரு சம்ஸ்தையை ஏற்படுத்தி கலியுகத்துல ஜீவாத்மாக்களுக்கு சமாசயன பரநியாசாதிகளை கிராமமாக சென்று நடத்தணும் என்று நீ இவ்வளவு கருணை கொண்டவனாக இருக்கிற நீ எனக்கு உதவிக்கரன் நீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தை முடிச்சு இது சாய்க்கிறார். பலன் சாய்க்கிறார் ஐடிங்கர். ஷன்னோ பவத்விதி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்ரஞ்சகார நிகமாந்த குரு யதீந்திரஹ சர்வஸ்ய புத்திர தனதான்ய சமுத்தி சித்யை தத்யாத் ரமா நரஹரிஹி ஸ்வகராவலம்பம். ஷன்னோ பவத்விதி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்ரஞ்சகார நிகமாந்த குரு யதீந்திரஹ சர்வஸ்ய புத்திர தனதான்ய சமுத்தி சித்யை தத்யாத்ரமா நரஹரிஹி ஸ்வகராவலம்பம். ஷன்னோ பவது மந்திரத்துல பெரும்பாலும் ஏதாவது ஒரு மந்திரத்தையோ மத்த இது ஒரு பெரிய சக்தி. இது பெரியவா பதங்களை பயன்படுத்துறது மந்திரத்தோட மந்திரத்துல இருக்கக்கூடிய காலசேப காலத்துல சொல்லக்கூடிய மந்திரத்துல இருக்கு. அந்த பதத்தை ஷன்னோ பவத்துன்றத அப்படியே எடுத்துருக்க. ஆகையால ஷன்னோ பவத்விதி க்ஷேமம் ஏற்படுத்தும், நம்ம எல்லாருக்கும் க்ஷேமம் ஏற்படுத்தும் என்று நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் சகாரா. லோகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்றவா மொத்த பேருக்கும் மங்களங்கள் உண்டாகட்டும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்பதற்காக சகாரா செய்தார். நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் சகாரா. நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரத்தை செய்தான். யார் செய்தான்? அதாவது அவர் ஐசிங்க சொல்லிதால சகாரான்னு ஏகவசனமா சொல்றேன். யாரு செய்தார் அப்படின்னு சொன்னா நிகமாந்த குரு வேதாந்த தேசிகன் செய்தார். ஆனா இது கிரகஸ்த வேதாந்த தேசிகன் அல்ல, சன்னியாசியான வேதாந்த தேசிகன் செய்தான். நிகமாந்த குரு யதீந்திரஹா. யதீந்திரஹா நிகமாந்த குரு சகாரா. நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் ஷன்னோ பவது இது. ஜனங்களுக்கெல்லாம் இதை அனுசந்தானம் பண்ணக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்ற எண்ணத்தினாலே யதீந்திரஹா நிகமாந்த குரு சகாரா பண்ணிருக்கிறார். சர்வஸ்ய புத்திர தனதானிய சமுத்தி சித்தியை சகாரா. எல்லாருக்கும் குழந்தை இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கட்டும், புத்திர பாக்கியம் ஏற்படட்டும், ஏழ்மையில வாழ்றவாளுக்கு தனம் கிடைக்கட்டும், தானியம் கிடைக்கட்டும், இப்படிப்பட்ட சமுத்தி எல்லாம் கிடைக்கட்டும் என்பதற்காக. ஏன்னா இதெல்லாம் பக்தாளுக்கு கிடைச்சது, நல்ல எண்ணம் கிடைச்சது, சாத்துவமான ஐஸ்வர்யம் கிடைச்சது என்று சொன்னால் நல்ல புத்திரால், அதாவது குழந்தைகளோ குட்டிகளோ அதாவது குழந்தைகளோ தனமோ தானியமோ சாத்துகாலுக்கு கிடைச்சாது ஒன்றும் குறவு இல்லை. ஐஸ்வர்யம் நமக்கு கைங்கரியம் பண்ணணும், ஐஸ்வர்யம் இருந்தால் தானே கைங்கரியம் பண்ணணும். நம்ம அதுக்கு 10 பாகவதால் வரா, நாம ஏழ்மையில இருந்தா எப்படி ததியாராதனை பண்ண முடியும்? அதனால ஐஸ்வர்யத்தை வெறுக்க வேண்டாம், எதையும் வெறுக்க வேண்டாம், தனதாண்டியத்தை வெறுக்க வேண்டாம், குழந்தைகளை வெறுக்க வேண்டாம், எதையும் வெறுக்க வேண்டாம். 4 சேமணல் வீடும்
பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்று இவை பாஷைக்கார எல்லா பூசாரத்தையும் வெறுக்குவாட்டான். ஆனா ஐஸ்வர்யம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பகிர்பூதமாகக்கூடாது, கைங்கரியத்துக்கு பகிர்பூதமாகக்கூடாது. சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்று நான்கென்பர் நான்கிலும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கு என்று உரைத்தான் வாமனன் சீலன் ஈராமானுஷன் இந்த மன்னிசையேன்னு சொல்ற ரீதியில நமக்கு பகவான் ஐஸ்வர்யம் விட்டா கொடுக்கட்டும், அதை நல்லதுக்கு உபயோகப்படுத்துவோம், சதியாராதனத்துக்கு உபயோகப்படுத்துவோம், நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக ஐஸ்வர்யம் கொடுக்கறதால ஒன்றும் குறவு இல்லை. குழந்தை பகவான் குழந்தைய கொடுத்தானா அவன் சாத்துக்குன்னா அவரா நாளைக்கு சமுதாயத்துக்கு நல்லது பயக்கக்கூடிய பிள்ளையா வருவான், சம்பிரதாயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய பிள்ளையா புள்ள பெற்றுடா என்ன தப்பு, அவளே ஆண்டாளே வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரேன்னு பலஸ்துதி சொல்றார். நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டில் மக்களை நம்மாழ்வாறு சாய்கிறேன். அதனால இதை எதையுமே வெறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கிற பட்சத்துல பகவத் கைங்கரியத்துக்கு பயன்படக்கூடிய, அதாவது நாஸ்திகனான பிள்ளை வாட்டான், ஆஸ்திகனான பிள்ளை 10 கூட புறக்கட்டும். எத் ஏகோபி தயாம் ரஜேது ஏஷ்டவியாக பகவத் புத்திராக எத் ஏகோபி. அந்த காலத்துல கைக்கு போயிட்டு வரலாம் கஷ்டம், 10 குழந்தை பிறந்தா ஒத்தனாவது கைக்கு போய் சாத்தம் பண்ணுவான் அப்படின்னா நினைக்கிறவா உண்டு. சொத்து வச்சிருக்க சொத்தை என்ன பண்றது, யார் அனுபவிப்பா, அதுக்கு குழந்தை பெற்றுக்கலாவா, மேல ஒருத்தன் கடப்பாட்டியாவா, ஒருத்தன் சாஸ்திரம் வாசிப்பான், லோகக்ஷேமம் ஏற்படும் என்று சொல்றதுனால இதனால எதையும் வெறுத்து கொள்ள வேண்டாம். பகவானுக்கு பயன்படுற பட்சத்துல எல்லாத்தையும் வெறுக்கணும், பகவானுக்கு பயன்படாமல் போனார் அப்படின்றது சித்தாந்தமா இருக்கிறதுனால நல்ல பதத்தால் மனைவாழ் ஆழ்வாரும் நல்ல பதத்தால் மனைவாழ் கொண்ட பெண்டில் மக்களே தாம் ஒன்று நினைக்க தன் பரிகரம் மற்றொன்றை நினைக்க எண்ணிக்க சபரிகரமாக பாகவத சேஷத்திரம் வர்த்திக்க பெறுவர் என்று அதுக்கு நம்பிள்ள வியாக்கியானம் பண்றார். இவர் பாட்டுக்கு என்ன, இவர் மட்டும் ஆண் பசங்க இல்லை, தாய்ப்பாலும் சாப்பிடல, பகவான் அனுபவிச்சுட்டே இருப்பாரா நம்மாழ்வார். லோகத்திற்கு வாழலாம் ஆம்பியா பொண்டாட்டி பசங்க வந்து திண்டாடி சம்பாதிச்சுட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டா நம்மாழ்வார் அப்படி பண்ணல. எப்படிப்பட்ட குழந்தைகளை நம்மாழ்வார் பெறணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, தான் ஒன்று நினைக்க தன் பரிகரம் மற்றொன்றை, பரிகரம்னா ஆம்பியா பசங்கள், மனசு ஒத்த ஆம்பியா குழந்தைகள் இருந்தா பகவானுடைய அனுபவம் கிடைக்க போகுது. ஆம்பியாலோ மனசு ஒத்த ஆம்பியாலோ மனசு ஒத்த குழந்தைகளோ நல்ல புத்தி கொண்ட குழந்தைகளோ ஆக்சுவலா பகவானுடைய அனுபவத்தை அதிகமாக்கும். இப்போ பிள்ளை இருக்கான், அவன் காலசேவம் பண்றான்னா அவனுக்கு காலசேவம் இருக்கும்போது நம்ம கைங்கரியம் கிடைக்கிறது, பெருமாளை அனுபவிக்கிறோம். அவன் லௌகிகனா போயிட்டான்னா தான் கஷ்டம். ஆகினால அப்படி நல்ல நல்ல குழந்தைகள் தனதானிய சமுத்தி எல்லாம் ஏற்படுத்தும். இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறவாளுக்கு சர்வசிய புத்திர தனதானிய சமுத்தி சித்தியை, அந்த சித்தியானது இந்த வாசிக்கிறவாளுக்கு ஏற்படுத்தும் என்று சன்னியாசியான பரிபிராஜகரான நிகமாந்த மகாதேசிகனானவன் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணார். தத்யாது இப்ப நிசுமனை பார்த்து படற்கையில சொல்லிட்ட, இப்ப நிசுமனை பார்த்து சொல்ற, நிசுமன் அவசியம் இதை கொடுப்பான் என்று நிச்சயத்தை சொல்ற. ரமா நரகரிஹி கராவலம்பம் தத்யாது. எல்லாருக்கும் இந்த நிசும்மன் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவாள் மொத்தமே இருக்கும். அவ கை கொடுத்த நிசும்மன் எப்பொழுதுமே அவளுக்கு அழித்திடுவான். இந்த ஸ்தோத்திரத்தை வாசிக்கிறவாளுக்கு நிசும்மன் எப்பயும் அவ கையை பிடிச்சுப்பான். இது தின்னம், இது நம்பிக்கை. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றவா கையை விடவே மாட்டான் நிசும்மன். எப்பயும் அவ கையை பிடிச்சுட்டே இருப்பான், உதவிக்கரத்தை நீட்டுவான். நிசும்மன் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கிறவாளுக்கு உதவிக்கரம் நீட்டுவான் என்பது திண்ணம்னு சொல்லி ஐஹிங்கர் கிரந்தத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார். அடியேன ஏதோ 3 நாள் ஆக்சுவலா ஒரு சில கோவில்கள்ல அவதார உற்சவம்னு கர்ப்போத்சவம் பண்ணுவா, ஒரு சில கோவில்கள்ல அவதாரோத்சவம் பண்ணுவா. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா 10 நாள் முன்னாடி உற்சவம் ஆரம்பிச்சுடுவா. கர்ப்போத்சவம்னா பெருமாள் கர்ப்பத்துல இருந்த போது, அதாவது அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே உற்சவம் ஆரம்பிச்சிடும். 10 நாள் உற்சவம் பெருமாள் அவதாரம் பண்ண நாளுக்கு 10 நாள் முன்னாடி ஆரம்பிச்சு அவதரிச்ச நாள்ல முடியும். அப்படி உற்சவமும் உண்டு ஒரு சில கோவில்கள்ல. ஒரு சில கோவில்கள்ல பெருமாள் அவதாரம் பண்ண தினத்திலேருந்து ஆரம்பிச்சு அது ஜென்மோத்சவம்னு சொல்லுவார். பெருமாள் அவதாரம் பண்ணா அவதாரோத்சவம்னு சொல்லுவார். அது கர்ப்போத்சவம்னு சொல்லுவா முன்னாடி பண்றத. அவதாரோத்சவம்னு பெருமாள் அவதரிச்ச நாள்ல இருந்து சேர்ந்து 10 நாள் உற்சவம் பண்றது, அப்படி பண்றதுன்றது லோகத்துல வழக்கம் உண்டு.
நாம ஐஷிங்களுடைய அவதார உற்சவத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ஆரம்பிச்சு அஸ்தத்துல முடிக்கணும், ஆவணி அஸ்தத்துல முடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா ஐஷிங்கள் என்ன திருவிழா கொடுத்துருக்காருன்னா, அது 10 நாள் உற்சவம் பண்றது இருக்கட்டும், ஒரு நாள் முன்னாடி உபன்யாசம் ஆரம்பிச்சு அவதார தினத்தன்னைக்கும் உபன்யாசம் பண்ணி பாலாஜி அவதாரம் பண்ணா விட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் அடுத்த நட்சத்திரத்திலேயே ஒரு நாள் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு ஐஷிங்களுக்கு திருவிழம் போல இருக்கு. அதனால ஒரு நாள் முன்னாடியும் ஐஷிங்களுடைய அவதார தினத்துக்கு ஒரு நாள் முன்னாடியும் உபன்யாசம் பண்ண வச்சு, அவருடைய திருநட்சத்திரத்தன்னைக்கும் உபன்யாசம் பண்ண வச்சு, திருநட்சத்திரத்துக்கு மத்தா நாளும் உபன்யாசம் பண்ண வச்சு ஐஷிங்கரே இதை பூர்த்தி பண்ணி வச்சிருந்த யதாமதி வியாக்கியானம் இல்லாத கிரந்தம். பெரும்பாலும் ஏதாவது ஒன்றை யோசிச்சோம்னா புராணத்தை வச்சுட்டோ, ஆழ்வார் ஸ்ரீசுக்தியில வச்சுட்டோ, மற்ற ஐஷிங்களுடைய ஸ்ரீசுக்தியை வச்சுட்டோ ஒரு மாதிரி ஏதோ ஏன்னா நாமா ஒன்றுத்தை செஞ்சு தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்ற பயத்துல அப்படியும் மீறி தப்பு நடக்கலாம். ஏன்னா ஹியூமன் எரர் அன்னவாய்டபிள். அதனால அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யதாமதி யதாவகாசம் விஞ்ஞாபனம் பண்ணேன். அதனால ஐஷிங்களுடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமானேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜனகோபஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சும்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஜனகோபஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஜனகோப ஸ்ரீரங்கநாத ஜனகோபேந்திர மகாதேசிகாய நமஹ.